புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. இந்த காணொலியோட ஆரம்பத்திலேயே என்னப்பா சப்ஸ்கிரைப் தானே, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி ஞாபகம் தான் படுத்த போறோம். நண்பர்கள் இது வரைக்கும் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நாங்க ஆரம்பத்திலே சொல்ல வந்தது, இப்படியும் நடக்கும் என்று எவருக்கு இங்கே தெரியும், அந்த இறைவன் போடும் விடுகதைக்கு எவருக்கு விடை புரியும், இது யார் செய்த பாவம் பதில் யார் சொல்ல கூடும், இது யார் செய்த பாவம் பதில் யார் சொல்ல கூடும். நீங்க கேட்கலாம், என்னப்பா வருஷம் ஆரம்பத்திலேயே வருஷம் தான் நேற்று ஆரம்பிச்சு, இது வருடம் ஆரம்பித்து 2வது நாள். எதற்காக இப்படியும் நடக்கும் என்று எவருக்கு இங்கே தெரியும்னு ஆரம்பிக்கிறோம்னு சொன்னா, உண்மையிலேயே பாருங்க, இந்த மாதிரி ஒரு நிலைமை, இந்த மாதிரி ஒரு முடிவு வரும்னு எதிர்பார்த்திருக்க மாட்டாரு பாருங்க விஜய். என்ன நிலைமைங்க? காலம் வடுக்கலை ஆற்றும், ஆனால் கயவர்கள் செய்த பாவங்களும் வினைகளும் உறுத்து வந்து ஊட்டும் கர்மாவின் மூலம் அடிச்சிருச்சு. அது குறித்து தான் பாருங்க ஒட்டுமொத்தமா இந்த காணொலிக்குள்ள பார்க்க போறோம். அது என்ன வெல்லும்? நீதி வெல்லும். அது எப்பங்க? ஆரம்பத்திலேயே கடந்த 2025 செப்டம்பர் மாதம் 27 தேதி அன்று கரூரில் நடிகர் விஜய் கூட்டிய கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 உயிர்கள் பறிபோனது இல்லைங்களா? அதை தொடர்ந்து இந்த கரூர் சம்பவம் சம்பந்தமாக விசாரிப்பதற்கு தமிழ்நாடு அரசு அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைக்கிறாங்க. அதைத் தொடர்ந்து இந்த கரூர் சம்பவம் சம்பந்தப்பட்ட வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போகுது. அந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி என்ன சொன்னாரு? என்னப்பா அது, இதெல்லாம் ஒரு கட்சியா? அந்த கட்சி கூட்டிய கூட்டத்துல இவ்வளவு உயிர் பலிகள் நேர்ந்திருக்கு, ஆனா கொஞ்சம் கூட பாருங்க பொறுப்பே இல்லாம அந்த கட்சிக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே தலைமறைவாயிட்டாங்க. முக்கியமா பாருங்க, இந்த கட்சியோட தலைவருக்கு ஒரு தலைமைத்துவ பண்பே இல்லையே. இவங்க கட்சி கூட்டத்தில் பலியான குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்லக்கூட யாருமே இல்லாம ஒரு கட்சியே காணாமல் போய்விட்டதே என்கின்ற கமெண்ட்ஸை உயர்நீதிமன்ற நீதிபதி பாஸ் பண்றாரு. சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 3 தினங்கள் கழித்து ஒரு காணொலியை பதிவிடுறாரு. அந்த காணொலியில எந்த ஒரு பொறுப்பும் ஏற்காமல் ஒட்டுமொத்த பழியை தூக்கி முதல்வர் மீது சுமத்தினாரு. 3 தினங்கள் கழித்து பதிவிட்ட இந்த வீடியோ கூட யார் கொடுத்த தைரியத்தின் பேர்ல பதிவு பண்ணாரு? நாங்க இருக்கங்க, உங்களுக்கு பக்கபலமா நாங்க இருக்கோம், நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? கவலையே படாதீங்க. என்டிஏ குழு ஒன்று கரூருக்கு போகுது. அவங்க என்ன ஏதுன்னு விசாரிச்சு ஒட்டுமொத்தமான பழியை வழக்கம் போல நாங்க தூக்கி தமிழ்நாடு அரசு மேலே திமுக மேலே போட்டுருக்கோம். அதனால நீங்க எதுக்கும் ஒரு சாஸ்திரத்துக்கு வீடியோ ஒன்று சாம்பிளுக்கு பதிவு பண்ணுங்க. என்டிஏ குழு பக்கபலமாக கரூருக்கு நாங்க வந்து இறங்க போறோம்னு சொன்னதற்கு பிறகுதான் விஜய் வெளியே வந்து வீடியோ பதிவு பண்ணாரு. அதை அடுத்து சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் ஐஜி அஸ்ரா கர்க் அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட ஒரு எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் சிறப்பு புலனாய்வு குழு விசாரிப்பதற்கு அமைக்கிறாங்க. ஐஜி அஸ்ரா கர்க் அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட அந்த எஸ்ஐடி கரூருக்கு களம் இறங்கி என்ன நடந்தது என்பதை விசாரித்துக் கொண்டிருந்த வேலையில் தான் பாருங்க தடால்னு விஜய் உள்ள என்ட்ரி ஆகி சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்ணி இந்த எஸ்ஐடி விசாரணையை தடை பண்ணணும், இந்த கரூர் சம்பவம் சம்பந்தமான விசாரணை சிபிஐக்கு மாற்றணும், ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதியோட நேரடி கண்காணிப்பில் இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்றாரு. கரூர் சம்பவத்தை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று விஜய் தொடுத்த இந்த வழக்குல மிக முக்கியமாக அவர் கோரிய பிரேயர் என்னவென்றால், இந்த வழக்கை விசாரிக்கிற குழுவில் உள்ள அதிகாரிகள் யாரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களாக இருக்கக்கூடாது. ஏன் அப்படி? எனக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அதிகாரிகள் யார் பேர்லையுமே நம்பிக்கை கிடையாது. அவங்க பொய் பொய்யா விசாரிப்பாங்க. அதனால தமிழ்நாட்டை சேர்ந்த அதிகாரிகள் யாருமே இந்த குழுவில் இடம்பெற்றிருக்க கூடாது, எல்லாருமே டெல்லியில இருந்தும் நார்த்ல தான் வரணும்னு சொல்லிதான் பாருங்க மிக முக்கியமாக விஜய் கேட்கிறாரு கோர்ட்ல. இந்த வழக்குல விஜய் கோரிய அனைத்து பிரேயர்களையும் ஏற்றுக்கொண்டு தும் தாத்தா நீங்கள் கேட்டது எதுவோ அதை அப்படியே உங்களுக்கு வழங்கப்பட்டது என்கின்ற ஒரு இடைக்கால உத்தரவை பிறப்பித்து இந்த கரூர் சம்பவ வழக்கை சிபிஐக்கு மாற்றினாங்க. சிபிஐ செய்கின்ற இந்த விசாரணையை உச்ச நீதிமன்ற நீதிபதியான அஜய் ரஸ்தோகி அவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைத்து அந்த குழு இந்த விசாரணையை நேரடியாக கண்காணிக்கும் என்கின்ற ஒரு இடைக்கால உத்தரவை உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் பாஸ் பண்றாங்க. மேலும் தமிழ்நாடு அரசு அமைத்த ஒரு நபர் ஆணையமும் சரி, சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் அமைக்கப்பட்ட எஸ்ஐடியும் சரியே மேற்கொண்டு இந்த வழக்கை விசாரிக்க கூடாது என்கின்ற ஒரு தடை உத்தரவையும் பிறப்பிக்கிறாங்க. விஜய் கட்சி தொடங்கிய நாள் முதல் திமுக என்கின்ற ஒரே ஒரு கட்சியை மட்டுமே எதிர்க்கிற பிரதான கொள்கையாக வைத்துக்கொண்டு திமுகவை மட்டும்தான் பாருங்க திட்டியிருந்தாரு, விமர்சனம் பண்ணியிருந்தாரு, அவதூறுகளை பாரி இறைச்சிருந்தாரு. போற போக்குல அங்கங்க மானியத்தினை பொன்மானியன்னு போட்டுக்கிறோம் சொல்ற மாதிரி எனது கொள்கை எதிரி, நம்மளுடைய ஒரே கொள்கை எதிரி பாஜக தான். சும்மா போற போக்குல பிம்பிலிபி பிலாபிக்காக பாது பிஸ்கெட் ஜேபி கட்சி தான் எங்க கட்சியோட கொள்கை எதிரின்ட்டு சொல்லியிருந்தாரு. ஆனா அதெல்லாம் போன வாரம், அதாவது இந்த விசாரணையை சிபிஐக்கு மாற்றுவதற்கு முன்பாக வரை போன வாரம் வரைக்கும் சொல்லியிருந்தாரு.
சிபிஐக்கு இந்த வழக்கு மாற்றிய கையோடு கப் சிப் சிப் கப். ஒரே ஒரு இடத்தில் கூட இந்த வழக்கு சிபிஐ கைக்கு மாற்றியதற்கு பிறகு விஜய் கூட்டிய கூட்ட மேடையில் எந்த ஒரு இடத்திலும் ஒரே ஒரு இடத்துல பிஸ்கேஜேபி கட்சி பேரோ மோடி அவர்கள் பேரோ இல்லாதவாறு ரொம்ப ஜாக்கிரதையா ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்றாங்க. தமிழ்நாட்டோட அடுத்த மாற்று சக்தி நான் தான் சொல்லி களமிறங்கிய விஜய் புதுச்சேரியில போயிட்டு ஒரு கூட்டம் போட்டாரு. கரூர் சம்பவத்துக்கு பிறகு இங்க இவ்வளவு குறைகள் இருக்குன்னு பட்டியல் போட்டாரு. புதுச்சேரியில இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி. ஆனா அந்த பிரச்சனையில பெண்கள் பாதுகாப்பு மிஸ் ஆயிடுச்சு, போதைப் பொருள் மிஸ் ஆயிடுச்சு, மதுபானம் நிறைந்த இடமாக இருக்கிற புதுச்சேரியே சொல்லுவோமா? சொல்லிதான் பார்க்க சொல்லுங்களேன். அதெல்லாம் சொல்லலை. இருந்தாலும் இந்த இடத்துல இவ்வளவு குறைகள் இருக்குன்னு பட்டியலை போட்டுட்டு இதுக்கெல்லாம் காரணம் யாருங்க? அந்த கட்சியை நம்பாதீங்கன்னு சொல்லி ஒன்று பிஸ்கேஜேபி கட்சி பேரை சொல்லிக்கணும், இல்லைன்னா பிஸ்கேஜேபி கட்சியோடு கூட்டணி வைத்துக்கொண்டு உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார் ரங்கசாமி முதல்வர் அப்படின்னு அவர் பேரையா சொல்லிக்கணும். மாறாக அவங்க 2 பேரை பாராட்டுறாரு. பிஸ்கேஜேபி கட்சியையும் ரங்கசாமி அவர்களையும் பாராட்டுறாரு. அப்படிப்பட்ட இந்த புதுச்சேரி கவர்மெண்ட்டுக்கும் நம்ம புதுச்சேரி சிஎம் சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இங்க இவ்வளவு குறைகள் இருக்கு, இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா திமுக தான் காரணம், அவங்கள நம்பாதீங்க, நம்ப வச்சு உங்களை கழுத்தறுக்க தான் வேலையான்னு வேமா சூசோ இல்லாம புதுச்சேரியில் நின்று கொண்டு திமுகவை திட்டினாரு. டூரிஸ்ட் பிளேஸ் ஆன புதுச்சேரியில போதுமான அளவு பார்க்கிங் வசதி இல்ல, போதுமான அளவு கழிப்பறை வசதி இல்ல, இதெல்லாமே மேம்படுத்தணும். புதுச்சேரி கடலூர் மார்க்கமான ரயில் திட்டம் வேணும்ங்கிறது நீண்ட கால கோரிக்கை. புதுச்சேரி மக்களுக்கு ஒன்னே ஒண்ணு தான் சொல்லணும், இந்த திமுகவை நம்பாதீங்க, அவங்களுக்கு உங்களை நம்ப வச்சு ஏமாத்துறது தான் உங்க வேலையே. இதுக்கு முன்னாடி விஜய் கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்தே சொல்லுகிறோம், ஒரு பிஸ்கேஜேபி கட்சியோட ஆளுங்க அந்த கட்சியோட ஒரு பிரான்ச்சாக தான் தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னு சொன்னா யார் நம்பினாங்க? இப்போ ஒட்டுமொத்தமாகவே அவர் முகத்திரை புதுச்சேரியில் கிழிந்தது. புதுச்சேரியில் கிழிந்தது போக மிச்ச மீதி முகத்துறை எங்கெங்கயோ ஆங்காங்கே ஒட்டி கொண்டிருந்தது. அதுவும் பாருங்க 2026 பிறந்த முதல் நாளே சுத்தமா கீஞ்சி போச்சு. சிபிஐ விசாரணைகள் கரூர் சம்பவத்தை சிபிஐ தான் விசாரிக்கணும்னு ஏன் கேட்டாரு? அப்படி விசாரிக்கிற அந்த விசாரணையை கூட தமிழ்நாட்டை சேர்ந்த அதிகாரிகள் யாருமே அந்த குழுவில் இருக்கக்கூடாது, எல்லாமே டெல்லி நார்த்ல தான் வரணும்னு கேட்டாரு. ஏனென்றால் அவங்க தான் வந்த கையோட தீர்ப்பை எழுதி முடிச்சிருவாங்க. தமிழ்நாட்டின் மீது கொண்டுள்ள காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக ஒரு ஜெட்டு வேகத்தை விட அதிவேகமான அளவுல நிர்மலா சீதாராமன் அவர்கள் உட்பட அவங்க கட்சி ஆட்சி பண்ற மாநிலத்தில் ஏதாவது பிரச்சனைனா எட்டி கூட போய் பார்க்க மாட்டாங்க. இதே பாருங்க, தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா எப்படியாவது தமிழ்நாட்டை கேவலப்படுத்தணும்ட்டு ஜெட்டை விட வேகமா கிளம்பி வந்து உண்மை கண்டறியும் குழுன்ற ஒரு தலைப்புல வந்து இறங்கி ஒட்டுமொத்தமா தீர்ப்பை எழுதிடுவாங்க 1 மணி நேரத்துக்குள்ள. அப்படி எழுதுற அந்த கேப்ல எங்க பாது மக்கள் என்ன சொல்றாங்க? மக்கள் விஜய் மேல் தாங்க தப்புன்றாங்கன்னு சொல்றாங்க. ஆனா பாருங்க, இந்த உத்தமவாதி இருக்கார் இல்லைங்களா தற்கூரி மேல, எப்படி மாத்துறது? இப்ப அம்மா கேக்குறது எம்பி அம்மா, நம்ம லோக்கல் நிர்வாகம் இருக்குல்ல, அவங்க இதுல செயலிழந்துட்டாங்களா? மாவட்ட செயலர் விஜய் மாவட்ட செயலர் சரிபடலை. மாவட்ட செயலர் விஜய் மாவட்ட செயலர் சரிபடலை. He is saying the local administration failed. He is saying the local administration failed. அவர் சொன்னது விஜய் கட்சியோட மாவட்ட நிர்வாகம் ஃபெயில் ஆச்சுட்டு. ஆனா தற்கூரி மேல டிரான்ஸ்லேட் பண்றது தமிழ்நாடு கவர்மெண்டோட மாவட்ட நிர்வாகம் ஃபெயில் ஆச்சுட்டு. இப்போ தெரிஞ்சுங்களா, இந்த குழுவில் தமிழ்நாட்டை சேர்ந்த அதிகாரிகள் யாரும் இந்த சிபிஐ விசாரிக்க கூடாது, எல்லாமே டெல்லியில இருந்தோ நார்த்ல இருந்தா வரணும்னு விஜய் கேட்டாருன்ட்டு. அப்பதான் பாருங்க, இவங்க சொல்றது அவங்களுக்கு புரியாது, அவங்க சொல்றது இவங்களுக்கு புரியாது, மாத்தி மாத்தி எழுதி எடுத்துன்னு போவாங்க. அப்படின்ற ஒரு எண்ணத்தின் காரணமாகத்தான் ரொம்ப தைரியம் வந்தாரு. ஓகே, வரவங்க எல்லாருமே அங்கிருந்து வராங்க, நமக்கு ஃபேவரா தான் இருக்கும்னு சொல்லி. ஆனா பாருங்க, நிலைமையை உள்டாவாயிடுச்சு. 2026 ஜனவரி மாதம் முதல் வாரத்திலோ அல்லது அடுத்த வாரத்திலோ விஜய்க்கு டெல்லி சிபிஐ சம்மன் அனுப்பி டெல்லிக்கு வரவழைத்து விஜயை நேரடியாக விசாரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு என்கின்ற தகவல் டெல்லியில் இருந்து வருகிறது. ஏன் அப்படி? டெல்லி சிபிஐ எதற்காக விஜய்க்கு சம்மன் அனுப்பணும்? சம்மன் மட்டும் கிடையாதுங்களாம், சார்ஜ் ஷீட்ல விஜய் பேரையே சேர்க்கக்கூடிய அளவுக்குண்டான ஆதாரங்கள் சிபிஐக்கு பாருங்க விசாரணையில் கிடைச்சிருக்குங்களாம். கடந்த 3 தினங்களாக, அதாவது டிசம்பர் 29, 30, 31 கடந்த 3 தினங்களாக சிடிஆர் நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா, ஆனந்த் மற்றும் மதியழகன் அனைவரையும் பாருங்க டெல்லி சிபிஐ சம்மன் அனுப்பி டெல்லியில உட்கார வச்சு விசாரணை பண்ணாங்க இல்லைங்களா. மாற்றி மாற்றி ஒருத்தர் ஸ்டேட்மெண்ட்டை தப்பா கொடுத்து மாட்டி விட்டுருக்காங்க. டெல்லி சிபிஐ அலுவலகத்திற்கு வரவழைத்த அந்த 4 பேரையும் தனித்தனி அறையில் வைத்து விசாரிக்கிறாங்க. ஆரம்பத்தில் கேட்ட முதல் கேள்வி, இந்த சம்பவம் எப்படி நடந்தது? இல்லைங்க, சந்தேகத்துக்குரிய செயல்பாடுகள் அங்கு நடந்ததாக எங்களுக்கு தெரிகிறது. என்ன சந்தேகத்துக்குரிய செயல்பாடுகள்? இப்படி ஆதாரம் இருக்குதுங்களா? அண்ணா வர ஆரம்பிச்சார். அங்கே வந்து பஸ் நின்னது தான். நின்ன உடனே
செருப்பெல்லாம் தூக்கி போட யாராவது தொண்டர்களோ இல்லை ரசிகர்களோ செருப்பை தூக்கி போட மாட்டாங்க. செருப்பு தூக்கி போட்ட உடனே அவங்க கலவரத்தை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களை வந்து எல்லாத்தையும் தள்ளி விட ஆரம்பிச்சிட்டாங்க. தள்ளி விட்டு வேணும்னே கழுத்தை மிதிக்கிறாங்க. துண்டில் வச்சு கழுத்தை நெறி ஒரு குழந்தை அம்மாவும் 2 குழந்தைங்க இறந்தாங்க. அவங்க வந்து கழுத்தை நெரிச்சு கொண்டிருக்காங்க. ஏன் இதெல்லாம் யாருமே எதுவும் கேட்கல? மக்கள் எவ்வளோ பேர் கரூர் மக்களுங்க எல்லாருமே எல்லாம் போட்டுட்டு தான் இருக்காங்க. இதுக்கு எல்லாம் யார் காரணம்னு எல்லாம் தெளிவாக சொல்லிட்டு தான் இருக்காங்க. அவங்க ஏன் யாரும் எதுவும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? எங்கள் வீடு யார் மட்டும் நீங்கள் எப்படி கைது பண்ணீங்க? அதுக்கு எனக்கு பதில் சொல்லணும். காவல்துறைக்கு எனக்கு பதில் சொல்லணும். கவர்மெண்ட்டும் காவல்துறை எனக்கு பதில் சொல்லணும். இவங்க வந்து எல்லாமே திட்டமிட்டு பண்ணிட்டாங்க. முழுக்க இது 2 பேர் காரணங்க. ஒன்று செந்தில் பாலாஜி, இன்னொன்று ஸ்டாலின் அங்கிள். இவங்க 2 பேரும் வந்து திட்டமிட்டு அவங்க வந்து ரவுடி பசங்களை உள்ளே விட்டுட்டு ஸ்ப்ரே அடிச்சிருக்காங்க. மயக்கம் வரதுக்கு ஸ்ப்ரே அடிச்சிருக்காங்க. ஸ்ப்ரே அடிச்சு எல்லாம் மயக்கம் போட்டு ஒவ்வொருத்தராக விழுக ஆரம்பிச்சிட்டாங்க. விழுதுன்னா அந்த ரவுடி பசங்க எல்லாத்தையுமே தள்ளுறாங்க. நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு ஸ்டடியாக நிற்கிற அளவுக்கு அங்கே இல்லை. எல்லாத்தையுமே தள்ளுறாங்க. நாங்கள்லாம் ஒரு 10 பேர் அந்த ஒரு குழி இருக்குது அந்த தெருவில் ஸ்டார்டிங்லேயே. அந்த குழிகளை தள்ளிட்டாங்க. எங்களெல்லாம் விழுந்து கொத்தோடு அப்படியே சாயிறாங்க. வேணுன்னே சாயிறாங்க. கழுத்தில் வச்சு கால் வச்சு மிதிக்கிறாங்க. ஆதாரம் இருக்கா உங்ககிட்ட? இல்லைங்க, ஆதாரம் இல்லைங்க, செவி வழியாக எங்களுக்கு வந்த செய்தி, செவி வழி செய்தியா? சந்தேகத்துக்குரிய செயல்பாடுகள்னு சொன்னா ஆதாரம் கொடுக்கணும் இல்லைங்களா? என்ன இருக்குது உங்ககிட்ட ஆதாரம்னு கேட்டா எதுவும் இல்லை. இல்லைங்க, சந்தேகத்துக்குரிய செயல்பாடுகள் நடந்ததாக செவி வழியாக எங்களுக்கு செய்தி வந்ததுங்க. அப்படிங்களா? உங்களுக்கு செவி வழியாகத்தான் செய்தி வந்தது. ஆனா பாருங்க, இந்த சம்பவத்திற்கு பின்னணியில் இருக்கிற ஒட்டுமொத்தமான ஆதாரமே எங்க கைக்கு வந்ததுன்ட்டு ஆதாரத்தை எடுத்து போடுறாங்களாம். சாதாரணமா இல்லைங்க. அதாவது பாருங்க, இந்த சிபிஐ விசாரணைக்கு இந்த வழக்கு மாற்றுவதற்கு முன்பாக இந்த சம்பவம் நடந்து ஒரு 3 தினங்களுக்குள் நம்ம மொத்த ஆதாரத்தை எடுத்து போட்டோம் இல்லைங்களா? அதே மாதிரி ஒரு ஆதாரம் தான் சிபிஐ எடுத்து போடுறாங்க. விஜய் அண்ட் கோவிற்கு ஒட்டுமொத்தமாக எதிராக 3 to 10 கரூர்ல அனுமதி வாங்குறீங்க. ஆனால் 12 மணிக்கே பார்ட்டி லீடர் விஜய் வருவார்னு எதுக்காக அறிவிச்சீங்கன்னு கேட்டா நாங்க சொல்லவே இல்லைங்க, அறிவிக்கவே இல்லைங்க. 12 மணி முதல் கூட்டம் வரும் தான் சொன்னோன்னு சொல்லி சிபிஐல போய் சொல்றாங்க. ஆனா பாருங்க, வீடியோ எடுத்து போட்டாங்களாம் நம்ம போடுற மாதிரியே. கரூர் ஈரோடு சாலை வேலுச்சாமிபுரத்தில் நாளை மதியம் 12 மணி அளவில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் மக்களை சந்திக்க இருக்கிறார் என்பது தெரிவிச்சு. இவங்க தான் சொல்லியிருக்காங்க, விஜய் வந்து மக்களை சந்திப்பார், 12 மணிக்கு வருவார்னு சொல்லலைன்னு மாத்தி சொன்னாங்க. வீடியோ எடுத்து போட்டாங்க. அதை அடுத்து நெரிசல் ஏற்பட போகிறது, கூட்டம் அதிகமாகி கொண்டே இருக்கிறதுன்ற ஒரு எச்சரிக்கை காவல்துறை உங்களுக்கு கொடுத்தாங்களா? அப்படியெல்லாம் எங்களுக்கு எந்த எச்சரிக்கை யாரும் எந்த காவல்துறை அதிகாரியும் கொடுக்கலன்னு பொய் சொல்லி மாட்டுறாங்க. ஏனென்றால் இந்த கட்சி கூட்டத்தை விசாரிப்பதற்கு முன்பாக கரூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் சம்பந்தப்பட்ட எஸ்பி முதல் அனைத்து காவல்துறை அதிகாரிகள்கிட்டும் விசாரிச்சிருக்காங்க. அவங்க சம்பந்தப்பட்ட எல்லா வீடியோ ஆதாரங்கள் வித் வாய்ஸோட எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. கூட்ட நெரிசல் ஏற்பட போகிறதுன்ற எச்சரிக்கை எங்களுக்கு யாரும் கொடுக்கலங்கன்னு சொன்னாங்க இல்லைங்களா? வாக்கி டாக்கில அறிவிச்சிருக்காங்க. அவங்க நொடி வாக்கி டாக்கில அறிவிச்சுருக்கிற அந்த அறிவிப்பை வீடியோ வாயிலாக எடுத்து போடுறாங்க. இந்த மாதிரி ஒரு ஆதாரத்தை எடுத்து போட்ட கையோடு விஜய் கட்சி கூட்டத்துக்கு பக்கு ஆயிடுச்சுலாம். டெல்லி ஆபீஸ்லயே வெளத்து போயிட்டாங்களாமே. குழுன்னு ஏசி அறையில கூட ஆதவ் அர்ஜுனாவுக்கு வேத்து கொட்டுதுங்களாம். விசாரணை அதிகாரிகள் என்ன சொல்றாங்களாம், பக்குன்னு இதுக்கே ஆயிடாதீங்க, இன்னும் இருக்குது. கூட்ட நெரிசல் ஏற்பட போகிறதுன்ற ஒரு எச்சரிக்கை காவல்துறை உங்களுக்கு கொடுத்த போதிலும் அதை ஸ்கிப் பண்ணிட்டு எதற்காக பல மணி நேரம் கழித்து உங்க கட்சி தலைவர் வந்தாரு. நெரிசல் ஏற்பட போகிறது, கூட்டம் அதிகமாகுதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா? உடனடியாக வந்து கூட்டம் இருக்கிற இடத்துக்கு வந்து சந்திச்சுட்டு போக வேண்டியதுன்னா அதை விட்டு எதற்காக இத்தனை மணி நேரங்கள் தாமதப்படுத்துங்க? மிக முக்கியமாக விஜயோட, உங்க பார்ட்டி லீடர் விஜயோட வண்டி பல மணி நேரங்களாக எதற்காக ஒரு குறிப்பிட்ட இடத்தையும் நிறுத்தி வச்சிருக்கீங்க? இதற்கு என்ன பதில் சொல்வதென்றே தெரியாம மூச்சிட்டு இருக்காங்களாம். அந்த கேப்ல பாருங்க, நீங்க சொல்லாதீங்கப்பா பதில், நான் கேட்க வேண்டியவங்ககிட்ட கேட்டுக்கிறேன். யார்ப்பா விஜய் டிரைவரு? இங்க வாங்கப்பான்னு சொல்லி விஜயோட சம்பந்தப்பட்ட அந்த வேனோட டிரைவரை கொடாஞ்சி எடுத்துட்டாங்களாம். அவரு பாருங்க ஒட்டுமொத்தமான உண்மையை கக்கிட்டு இருக்காரு. அதுல மிக முக்கியமாக கிடுக்குப்பிடி போட்டு விசாரித்த விசாரணையில் வெளிவந்த உண்மை என்னவென்றால், தன்னெழுச்சியாக கூடிய கூட்டம்னு சொன்னாங்க இல்லைங்களா? அவங்க என்ன சொல்லலாம், ஆனா நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், இது தானா சேர்ந்த கூட்டம் கிடையாதுங்க, இவங்க செட்டப் பண்ணி சேர்த்த கூட்டம், அதற்குண்டான ஆதாரமே இருக்குன்னு சொல்லி. செயலாளருக்கு மதியம் தலைமையில எல்லாம் ஒருங்கிணைச்சு தலைமையில எல்லாமே நடந்துட்டு இருக்கு. சிறப்பாக வரவேற்கணும் எல்லாம் பிளான் பண்ணிக்கோம். ஏன்னா நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணிக்கோ, சஸ்பென்ஸா எல்லாமே நடக்கும். அதை விட அதிகமா வரும். அதை விட எல்லாமே அதிகமா எப்படி வரவேற்கணும்னு எல்லாம் பிளான் பண்ணிருக்கோம். அதுக்கு அது தனி டீம் இருக்குது. மக்கள் கூட்டத்துல மிதந்து தான் வருவாரு. சில வர மாட்டாங்க, மக்கள் கூட்டத்துல மிதந்து தான் வருவாரு. அந்த அளவுக்கு எல்லாம் கிரௌட் இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்த 2 விழால எப்படி இருந்துச்சு கிரௌட், அதோட அதிகமா தான் இருக்கும். இதற்கு பின்னணியில் உள்ள உண்மையும் தோண்டி எடுத்திருக்காங்க. தன்னெழுச்சியாக கூடிய கூட்டம்னு சொன்னாங்க பாத்தீங்களா? இப்பவும் சொல்றோம், எப்பவும் சொல்லுவோம், இது தானா சேர்ந்த கூட்டம் கிடையாது, இவங்க செட்டப் பண்ணி கூட்டின்னு வரப்பட்ட கூட்டம். அதை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. 30க்கும் மேற்பட்ட கல்லூரிக்கு போயிட்டு கேன்வஸ் பண்ணி ஒவ்வொரு கல்லூரியில் இருக்கிற மாணவர் அமைப்பு இவ்வளவு பேரை கூட்டிட்டு வரணும்ட்டு
செட்டப் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு உண்மையை தோண்டி எடுத்திருக்காங்க. மக்கள் கூட்டத்துல மிதந்து தான் வருவாரு, மக்கள் கூட்டத்துல மிதந்து தான் வருவாரு, பஸ்ல வர மாட்டாரு, மக்கள் கூட்டத்துல மிதந்து தான் வருவாரு. அந்த அளவுக்கு எல்லாம் கிரௌட் இருக்கும். அங்கங்க வேற வேற இடத்துல அமைந்திருக்கிற 30க்கும் மேற்பட்ட கல்லூரியில் இருந்து கூட்டம் வரணும் இல்லைங்களா? அப்படி வரணும்னு சொன்னா டைம் ஆகும். அப்ப டைம் ஆகும்னு சொன்னா நம்ம வரக்கூடிய அந்த நேரத்தை தாமதப்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டு ப்ரீ பிளான்டா செட்டப் பண்ணியே 8:45 மணிக்கு நாமக்கல்லுக்கு வருவேன்னு நீங்க அறிவிக்கிறீங்க. நாங்க கேட்கலங்க, சிபிஐ அதிகாரி விசாரணையில் கேட்பது. 8:45 மணிக்கு நாமக்கல்லுக்கு வருவதாக அறிவிச்ச நீங்க உங்க பார்ட்டி லீடர் 8:45 மணிக்கு தான் சென்னை ஏர்போர்ட்ல இருந்திருக்காரு. அங்கு தொடங்கிய அந்த தாமதம் தான் கரூர் வரைக்கும் வந்திருக்கு. இதை ஏன் பண்ணீங்கன்னு கேட்கும்போது தான் இந்த செட்டப்பே தெரியுது. 30க்கும் மேற்பட்ட கல்லூரியிலிருந்து கூட்டம் வர வேண்டும் என்று சொன்னால் தாமதமாகும். அப்போ விஜய் வருகின்ற நேரத்தை தாமதப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்கன்ற ஒரு உண்மையை கண்டுபிடிச்சிடுறாங்க. அடுத்து அந்த பக்கம் ஆதவ் அர்ஜுனா, வாங்கப்பா, என்னப்பா அது, உங்ககிட்ட போலீஸ் ஏதாவது சொன்னாங்களா? என்னன்னுங்க, இல்ல கூட்டம் உள்ள அதிகமா இருக்கு வேலுச்சாமிபுரத்தில் என்ட்ரி ஆகும் போது, இப்போ நீங்க வண்டியெல்லாம் எடுத்துட்டு போனீங்கன்னா நெரிசல் அதிகமாக ஏற்பட்டு கிரவுட் பஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஏதாவது சொன்னாங்களா? இல்லவே இல்லைங்க, அப்படிலாம் சொல்லவே இல்லைங்க, அவங்க தான் வாங்கன்னு சொன்னாங்கன்ற ஒரு ரேஞ்சில் சொல்லி மாற்றா இருப்பாங்க ஆதவ் அர்ஜுனா. வீடியோ எடுத்து போட்டாங்களாம், பாருங்க. உங்ககிட்ட தான் போலீஸ் பேசினுக்கிறாங்க, நீங்க தான் ரொம்ப நேரம் அவங்க கிட்ட பேசினுக்கிறீங்க, உங்ககிட்ட எதையோ சொல்லுகிறாங்க. என்ன சொன்னாங்க? காவல்துறை உங்ககிட்ட என்ன சொன்னாங்கன்னு ஆதவ் அர்ஜுனா கிட்ட கேட்கும்போது பிரஸ் மீட்டை உருட்டினார் இல்லைங்களா? நாங்க சும்மா தாங்க அங்கேயே நின்று பேசுறோம்னு சொல்லியிருந்தோம், ஆனா போலீஸா எங்களை வலுக்கட்டாயமா வரவேற்பு கொடுத்து உள்ள கூட்டிட்டு போய் நெரிசல் ஏற்படுத்தினாங்கன்னு அங்க போய் சொல்ல வேண்டியது சிபிஐல. ஆனால் அதை விட்டு இல்லைங்க அவங்க ஏதோ போற போக்கில் சும்மா சொல்லியிருந்தாங்க அப்படி இப்படின்னு பேசி சமாளிச்சு மாற்றாது. வீடியோ ஆதாரத்தை எடுத்து போடுறாங்க. நாங்க சொல்ற இடத்துல நின்று பேசிருங்க, மீறி இவ்வளவு பெரிய பெரிய வாகனங்களை நீங்க உள்ள எடுத்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பா பாருங்க கிரவுட் பஸ்ட் நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து சொன்ன பிறகும் மீறி நாங்க உள்ளதான் போவோம்னு அடம் பிடிச்சி போயிருக்காங்க அப்படின்ற ஒரு உண்மையை வீடியோ ஆதாரங்களின் மூலமாக போட்டு காட்டுறாங்க. போலீஸ் தடுத்த பிறகும் கூட வண்டியை உள்ள எடுத்துட்டு போங்கன்ற ஒரு ஆர்டரை உங்களுக்கு யார் பாஸ் பண்ணது? எதுக்காக வண்டியை நீங்க அடம் பிடிச்சி உள்ள எடுத்துட்டு போனீங்க? சரி, வண்டியை உள்ள எடுத்துட்டு போறீங்க, நெரிசல் ஏற்பட்டு விட்டது. உங்க பார்ட்டி லீடர் விஜய் பேச தொடங்கி 4 நிமிஷத்துக்குள்ளவே அங்க பிரச்சனை ஏதோ நடக்குது, ஆம்புலன்ஸ் வருது, தண்ணி பாட்டில வேற தூக்கி வீசுறீங்க. அதற்கு பிறகும் ரொம்ப நேரம் உங்க பார்ட்டி லீடர் எதற்காக அங்கேயே நின்று பேசியிருந்தாரு? ஏன் சொல்ல வேண்டியதானே? செந்தில் பாலாஜி அவர்களை குறித்து 10 ரூபா பாட்டு பாடினாருங்க, அப்பத்துல இருந்தா பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சுன்னு உருட்டினீங்களே, இந்த நொடி வரை ஊத்தினீங்க, அதே ஊட்டாங்க போய் ஊற்ற வேண்டியதானே? உறுத்த முடியாது. ஏனென்றால் பிரஸ் மீட்ல என்ன வேணா கயிறு திரிக்கலாங்க, அவங்க கிட்ட ஆதாரம் கிடையாது, சிபிஐ கிட்ட ஆதாரம் இருக்கு. அங்கு நடந்த சம்பவத்தை குறித்த ஒட்டுமொத்தமான ஆதாரங்கள் சிபிஐக்கு கிடைச்சிருக்கு. அந்த ஆதாரங்களை வைத்துக் கொண்டுதான் இவங்களை உருட்டுன்னு ஊத்திருக்காங்க. அவங்க உருட்ட இவங்க உண்டுனுங்கிற அந்த கேப்ல பாருங்க, விஜய் அவர்கள் அடிக்கடிக்கு போன் பண்ணி என்னாச்சு ஏதாவது கேட்கறாங்களா, ஏதாவது ஆதாரம் கிடைச்சதா, ஏதாவது பிரச்சனை நடந்ததுங்களா, என்னை அழைப்பதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு கேட்டுக்கினே இருக்காராம். போனுக்கு மேல போன் போட்டு. கவலையே படாதீங்க, அடுத்த சம்மன் உங்களுக்கு தான் பறக்க போகுதுன்ற ஒரு தகவல் எங்களுக்கு கிடைச்சிருக்குங்க அப்படின்ற ஒரு இடிய விஜய் தலையிலே இறக்கியிருக்காங்களாம். எது எனக்கு சம்மன் அனுப்ப போறாங்களா? ஆமாங்க, உங்களுக்கு தான் சம்மன் அனுப்ப போறாங்களாம். டெல்லிக்கே நேரடியாக வரவழைத்து சம்மன் அனுப்பி உங்களை விசாரிக்க போறாங்களாம். அது மட்டும் கிடையாதுங்களாம், வேற என்னப்பா, சார்ஜ் ஷீட்ல உங்க பேர் வரப்போகுதுங்களாம். ஏனென்றால் இந்த கூட்டத்தில் மிகப்பெரிய அளவுக்கு உண்டான நெரிசல் ஏற்பட்டு இத்தனை உயிர்கள் பறிபோனதற்கு மூல காரணமாக இருந்ததே நீங்கள் செய்த தாமதம் தான். கூட்டம், நீங்க செட்டப் பண்ண கூட்டம் வந்து ஒட்டு மொத்தமா டம்ப் ஆகி 2 கட்சிகளுக்கு வந்த கூட்டத்தை காட்டிலும் எனக்கு தான் அதிகமான செல்வாக்கு இருக்குன்னு நீங்க செட்டப் பண்ணி காட்டின கூட்டம் சம்பந்தமான ஆதாரம் ஒட்டுமொத்தமாகவே அவங்க கையை கட்டிச்சுங்க. ஸோ சம்மன் அனுப்பி உங்களை விசாரிக்க போறாங்க. சார்ஜ் ஷீட்லயும் மிக முக்கியமான இடத்துல உங்க பேர் சேர்க்க போவதாக இங்கேயே எங்களுக்கு தகவல் வந்து விட்டது. புது வருடம் பிறந்த கையோடு 2026ஆம் ஆண்டில் ஆட்சி மாற்றம் நடக்க போகுது, நான் தான் அடுத்து சிஎம், புத்தாண்டு வாழ்த்து சொல்ற அந்த இடத்துல கூட ஓட்டு பிச்சை எடுக்கிற வேமா சூசோ இல்லாம இந்த மாதிரி ஒரு வாழ்த்தை பதிவிட்டுட்டு உட்கார்ந்த விஜய்க்கு இப்படி ஒரு இடி இறங்குனா நடுக்கம் வரதானே செய்யும். எதை குறித்து கேள்வி கேட்டாலும் ஆமாமா அப்படிதான் நடந்திருக்குங்க, ஆனா எப்படி நடந்திருந்தாலும் இப்படி போனாலும் எப்படியும் பாருங்க விஜய் தான் அடுத்து சிஎம்னு சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை போல ஒரே பல்லவியை பாடினுங்கிறாங்க. ஆனா பாருங்க, இப்படி பாடின பல்லவிகள்லாம் ஒட்டுமொத்தமா வேட்டு வைக்கும் விதமாக சிபிஐ விசாரணை, எங்களுக்கு சிபிஐ விசாரணை தான் வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சி கேட்டு வாங்கி அந்த விசாரணையை ஒட்டுமொத்தமா பாருங்க புது வருடம் பிறந்த கையோடு விஜய் உட்பட எல்லாருக்குமே வேட்டு வச்சு கேட்கப்பட்ட அனைத்து கேள்விகள்ல ஒரே ஒரு கேள்வி கூட பாருங்க, இவங்களால உருப்படியான எந்த ஒரு ஆதாரபூர்வமான ஆதாரங்களை கொடுத்து உண்மையை எடுத்து போடவே இல்லைங்களாம். எப்படி எடுத்து போட முடியும்? உண்மை உங்க பக்கம் இருக்கிற பட்சத்துல ஆதாரபூர்வமான உண்மையை எடுத்து போட்டுருக்கலாம். உண்மை உங்க பக்கம் இல்லைங்களே,
இவங்க தான் வாண்டடா பர்பஸா செட்டப் பண்ணி கூட்டத்தை காட்டணுன்ற ஒரு நோக்கத்துக்காகவே கூட்டி அக்கிரம அநியாயத்தை 41 உயிர்களை பலி வாங்கிட்டாங்க. ஒரு முழு கடப்பாறையை முழுங்கி விட்டு அதை ஜீரணம் பண்ணதுக்கு சுகு கஷாயம் சாப்பிட்டுட்டு இப்ப வந்து முழுங்கின கடப்பாறை குத்துது குடையுதுன்னு கத்தனா எப்படிங்கன்னா அரே கவலைப்படாதீங்கப்பா மேஹூஹே ஆக்கி பாஸ். யாருங்க மோடி அவர்களா? சின்ன ஜி அமித்ஷா அவர்கள் இந்த மாதம் ஜனவரி 4ஆம் தேதி அன்று தமிழ்நாட்டுக்கு விசிட் பண்றாராம. ரொம்ப முக்கியமான விசிட் தான். ஏன் தெரியுங்களா? விஜய் கட்சியை சேர்ந்த மிக முக்கியமான யாரோ ஒருவரை சந்தித்து பேச போறாராம். கவலைப்படாதீங்கப்பா, சிபிஐ விசாரணை ஒரு ஓரமா போட்டோம், நாங்க உங்க கூட இருக்கிறோம். எதுக்குங்க? ஆறுதல் பட்டதுக்கு தான். சும்மா சொல்லுங்க. உண்மையில் டெல்லியில் இருந்து வந்திருக்கும் தகவல். இந்த மாதம் 4ஆம் தேதி அன்று தமிழ்நாட்டுக்கு விசிட் பண்ற அமித்ஷா அவர்களை விஜய் கட்சியை சேர்ந்த மிக முக்கியமானவர்களை விஜயை சந்தித்து பேசுவதற்கு வாய்ப்பு இருக்குங்களாம். அப்படியெல்லாம் கிடையாதுங்க. அவங்க எங்க கொள்கை எதிரிங்க, நாங்க எப்படிங்க அவங்களை சந்திப்போம் அப்படின்ட்டு சொல்லுங்க. என்ன பாருங்க, நேத்துல இருந்து இந்த நியூஸ் வந்துட்டு இருக்கு இல்லைங்களா? அமித்ஷா அவர்களை விஜயே சந்தித்து பேசுவதற்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு மறுப்பு கொடுக்க சொல்லுங்க. எங்க கட்சியோட கொள்கை எதிரிங்க அவங்களுக்கு எப்படி நான் சந்திச்சு பேசுவேன்? நானு வாய்ப்பு இல்லை ராஜா, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இதெல்லாம் ரூமர் சார்னு சொல்ல வேண்டியதுன்னு சொல்ல மாட்டாங்க, சொல்ல முடியாது. ஏனென்றால் கொள்கை எதிரின்னு சொல்றாங்க. அப்படி கொள்கை எதிரின்னு சொல்ற அந்த விஜய் கட்சியை எதற்காக தப்பான டிரான்ஸ்லேட், கரூர்ல பாருங்க ஒரு விஷயம் சொல்றாங்க, அதை மாத்தி தப்பா டிரான்ஸ்லேட் பண்ணி விஜய் கட்சியை சேஃப்கார்டு உள்ள கொண்டு வர வேண்டிய அவசியம் பிஸ்கெட் ஜேபி கட்சிக்கு என்ன வந்தது? இதெல்லாம் எதுவுமே வேண்டான்னு சொன்னா, இல்லைங்க எங்கள் மீது எந்த தவறுமே இல்லைங்க, திமுக தான் சதி பண்ணுச்சுங்க, எங்ககிட்ட ஆதாரம் இருக்குங்க, நாங்க சும்மா தான் இங்கே நிக்கிறோன்னு சொன்னோம், போலீஸ் தான் எங்களை வலுக்கட்டாயமா வாண்டடா பர்பஸா உள்ள கொண்டு போய் நிறுத்த சொன்னாங்கன்னு சொல்லி போலீஸ் பேசின அந்த வாய்ஸோட விஜய் வாகனத்தில் பொருத்தப்பட்ட சிசிடிவியில் பதிவான காட்சிகளை கொடுத்துருங்க. அட சிபிஐ கிட்ட கொடுக்க வேண்டாங்க, மக்கள் பார்வைக்கு கொண்டு போய் வச்சிருங்க. மீடியா வாயிலாக சும்மா ஒரே ஒரு பென்ட்ரைவில் ஸ்டோர் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஃபிளாஷ் ஆயிடாதா இந்நேரம்? ஏன் கொடுக்கலங்க? உண்மை உங்க பக்கம் இருக்கிற பட்சத்தில், அதாவது விஜய் பக்கம் உண்மை இருக்கிற பட்சத்தில் இந்நேரம் கதறிக்க மாட்டாரா? பாத்துக்கங்கன்ட்டு. ஏன் கதறலங்க? ஏன்னா பாருங்க, உண்மை உங்க பக்கம் இல்லை. அதனால இந்த நிமிஷம் மட்டும் பொய்யை மட்டுமே மூலதனமாக்கி சதி நடந்து போச்சுன்னு ஒன்றுங்கிறாங்க. இவங்க பரப்புன பொய் அந்த சமயத்தில் வேண்டுமானால் வேகமாக பரவி இவங்களை காப்பாற்றிக்கலாம். ஆனால் உண்மையான உண்மை ஒளிந்திருக்கும் அந்த உண்மைக்குள்ள இருக்கிற உண்மையில் வெளியே வரும்போது காலம் வடுக்கலை ஆற்றும். ஆனால் கயவர்கள் செய்த பாவங்களும் வினைகளும் உறுத்து வந்து ஊட்டும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா விஷயங்களை குறித்து முக்கியமா மாற்று சக்தின்னு ஊரை ஏமாத்தி நிற்கிற விஜய் பிஸ்கெட் ஜேபி கட்சி RSS முகமாகவும் அந்த கட்சியோட ஒரு பிரான்ச்சாகத்தான் இங்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது என்கின்ற உண்மை முகத்திரை மொத்தமாக கிழிந்ததை குறித்தும் சிபிஐ விசாரணையை நகர்த்தி வருகின்ற நாட்களில் எங்கு நகர்த்தி கொண்டு வந்து வைப்பார்கள் என்கின்ற விஷயத்தையும் சேர்த்து உங்க கருத்துக்கள் வாயிலாக கண்டிப்பாக பதிவு. மீண்டும் இன்னொரு காணொலியில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.